தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி. நிச்சயமுடைய வாக்குறுதி. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இடம்: ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு. உலகத்தின் உதவிகள் மறுக்கப்படும் போது தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மை அசைக்கிறது. அடித்தளம் ஜெபமே. ஜெபம் வாழ்க்கை என்கிற வாகனத்தை ஓட வைக்கிற எரிபொருள். மேலதிகாரியோடு யுத்த வீரனை இணைக்கிற அலைவரிசை. ஆவிக்குரிய மனிதனின் மூச்சு. புதை மணல்களின் மத்தியில் ஒரு உறுதியான அடித்தளம். நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்தின் முழு கவனமும் உங்கள் மேல் பதிக்கப்பட்டு நரகத்தின் முன்னேற்றம் தடுக்கப்பட்டு நித்தியத்திற்கு இடமளிக்கப்படுகிறது. அங்கே அழிவில்லை, ஆனால் பாதுகாப்பு உண்டு. துன்பம் நிறைந்த இடத்திலேயே ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்னும் கதவு திறக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம்: நான் உன்னை விடுவிப்பேன். அங்கே விடுதலை மற்றும் பதிலை தவிர வேறு இல்லை. அதை குறித்த சந்தேகமோ குழப்பமோ இல்லை. ஜெபிக்கிற மனிதன் விடுவிக்கப்படுகிறான். ஜெபிக்கிற மனிதன் வாய்ப்பளிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட விடுவிக்கப்படுவான். அவனை தப்புவிக்க தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். சிங்க கெபியோ பேதுருவின் சிறையோ எதுவாயிருந்தாலும் அவர் சிங்கத்தின் வாயை கட்டி இரும்பு கதவுகளை திறப்பார். அறிவுரை: நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வாக்குத்தத்தம் நிச்சயத்துடன் வருகிறது. தேவன் கொடுக்கும் பதில்களுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க போகிறீர்கள்? விளைவுகள்: துதியும் ஆராதனையுமாக இருக்கட்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய செயல்களுக்காக தேவன் அதிகமாக உயர்த்தப்பட வேண்டும். நீங்கள் துதிக்க துவங்கும் அதே நேரம்தான் நீங்கள் பதிலையும் பெற்றுக்கொள்ளும் நேரம். ஜெபம் என்பது கேட்பது என்றால், துதித்தல் என்பது பெற்றுக்கொள்வது ஆகும். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலின் மதகை துதி திறந்து விடுகிறது. தடையில்லாத துதி உங்கள் பாதையில் தடையாக இருப்பவைகளை எல்லாம் தகர்த்துவிடும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.